தப்பி ஓடும் தாவீது. அதை அறிவிக்கிற ஒருவன் தாவீதினிடத்தில் வந்து, இஸ்ரவேலில் ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது என்றான். அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடிப்போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். ராஜாவின் ஊழியக்காரர் ராஜாவை பார்த்து, இதோ ராஜாவாகிய எங்கள் ஆண்டவன் கட்டளையிடும் காரியத்தையெல்லாம் செய்ய உமது அடியாராகிய நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம் என்றார்கள். அப்படியே ராஜாவும் அவனுடைய வீட்டார் எல்லாரும் கால்நடையாய் புறப்பட்டார்கள். வீட்டை காக்க ராஜா மறுமனையாட்டிகளாகிய 10 ஸ்திரீகளை பின் வைத்தான். ராஜாவும் சமஸ்த ஜனங்களும் கால்நடையாய் புறப்பட்டு சற்று தூரம் போய் ஒரு இடத்திலே தரித்து நின்றார்கள். அவனுடைய ஊழியக்காரர் எல்லாரும், கிரேத்தியர் யாவரும் பிலேத்தியர் யாவரும் அவன் பக்கத்திலே நடந்து போனார்கள். காத்தூரிலிருந்து கால்நடையாய் வந்திருந்த 600 பேராகிய கித்தியர் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள். அப்பொழுது ராஜா கித்தியனாகிய ஈத்தாயை பார்த்து, நீ எங்களுடனே கூட வருவானேன்? நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட இரு. நீ அந்நிய தேசத்தான், நீ உன் இடத்திற்கு திரும்பி போகலாம். நீ நேற்றுதானே வந்தாய். இன்று நான் உன்னை எங்களோட நடந்து வரும்படிக்கு அழைத்துக் கொண்டு போகலாமா? நான் போகக்கூடிய இடத்திற்கு போகிறேன். நீ உன் சகோதரரையும் அழைத்துக் கொண்டு திரும்பி போ. கிருபையும் உண்மையும் உன்னோட இருப்பதாக என்றான். ஆனாலும் ஈத்தாய் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது தாவீது ஈத்தாயை நோக்கி, நடந்து வா என்றான். அப்படியே கித்தியனாகிய ஈத்தாயும் அவனுடைய எல்லா மனுஷரும் அவனோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நடந்து போனார்கள். சகல ஜனங்களும் நடந்து போகிற போது தேசத்தார் எல்லாரும் மகா சத்தமாய் அழுதார்கள். ராஜா கீதரோன் ஆற்றை கடந்தான். ஜனங்கள் எல்லாரும் வனாந்திரத்திற்கு போகிற வழியே நடந்து போனார்கள். அப்சலோம் எப்ரோனிலே தாவீதுக்கு விரோதமாக சதி பண்ணும் செய்தி அவருக்கு அறிவிக்கப்படுகிறது. அதை அறிவிக்கிற ஒருவன் தாவீதினிடத்தில் வந்து, இஸ்ரவேலில் ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது என்று சொல்லுகிறான். தனக்கு விரோதமாக நடைபெறும் சதி தாவீதுக்கு வேதனையை தருகிறது. இது அவருக்கு ஒரு துர்ச்செய்தி. அப்சலோம் ஜனங்களுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். ஒரு காலத்தில் இதே ஜனங்களுடைய இருதயம் தாவீதை பின்பற்றி போனது. ஏனெனில் அப்போது தாவீது அவர்களை சத்துருக்களின் கைகளில் இருந்து ரட்சித்தார். இப்போது ஜனங்கள் தாவீதை விட்டு அப்சலோம் இடத்தில் போகிறார்கள். இஸ்ரவேலில் ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது என்னும் செய்தி தாவீதுக்கு மிகவும் மோசமான செய்தியாக இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தில் ஏராளமான ஜனங்களும் அவர்களில் பிரதானமானவர்களும் இப்போது அப்சலோமோடு கூட இருக்கிறார்கள். ஒரு நல்ல ராஜா தன்னுடைய தேசத்து ஜனங்களின் இருதயத்தை கவர்ந்து கொள்வார். ஆனால் தாவீதோ அதை செய்யவில்லை. அப்சலோம் இஸ்ரவேல் மனுஷரோடு நயமாய் பேசி அவர்களுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். ஆகையினால் இப்போது இஸ்ரவேலின் ஒவ்வொருவருடைய இருதயமும் தாவீதை பற்றி போகாமல் அப்சலோமை பற்றி போகிறது. ஒரு ராஜா தன்னுடைய தேசத்து ஜனங்களின் இருதயங்களில் இடம் பிடிக்க வேண்டும். அவருடைய இருதயங்கள் ராஜாவை பற்றி போக வேண்டும். ராஜா தன் தேசத்து ஜனங்களின் இருதயத்தை கவர்ந்து கொள்ளும்போது அவர்களிடத்தில் இருக்கிற பலத்தையும் ஆயுதத்தையும் பணத்தையும் தன்னுடைய தேசத்தின் நன்மைக்காகவும் சேவைக்காகவும் கவர்ந்து கொள்கிறார். ராஜாவின் மீது பிரியமாயிருக்கிற ஜனங்கள் தேசத்துக்கு சேவை செய்ய முன் வருவார்கள். தாங்கள் விரும்புகிற ராஜாவுக்கு தியாகம் பண்ணவும் ஆயத்தமாயிருப்பார்கள். எப்ரோனில் நடைபெறும் செய்தியை தனக்கு சொன்னவுடனே தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடிப்போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து
நம்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி நகரத்தை பட்டய கரைக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்று சொல்லுகிறார். தாவீது தன் குமாரனாகிய அப்சலோமின் மீது பாசமாயிருக்கிறார். அவன் தனக்கு விரோதமாக கலகம் பண்ணுவதை தாவீதால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்சலோமிடத்தில் நன்றியுள்ள இருதயமில்லை. அவன் இஸ்ரவேல் தேசத்திற்கு முறையான வழியில் ராஜாவாகாமல் குறுக்கு வழியில் ராஜாவாகிறான். அவன் தாவீதுக்கு விரோதமாக ஆயுதம் ஏந்துகிறான். திரளான ஜனங்களை தனக்கு ஆதரவாக கூட்டுகிறான். அப்சலோமின் சதி ஆலோசனையை கேட்டவுடனே தாவீது சுயமாய் தீர்மானம் பண்ணுகிறார். அவர் இஸ்ரவேலின் ஆலோசனை சங்கத்தை கூட்டவில்லை. அவர்களுடைய ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் கேட்கவில்லை. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். தன்னுடைய இருதயத்திற்கு சரியாய் தோன்றுகிறபடி செயல்படுகிறார். அப்சலோமை பற்றிய செய்தி கிடைத்தவுடன் தாவீது முதல் வேலையாக எருசலேமை விட்டு தப்பித்து ஓடிவிட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார். தாவீது கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருக்கிறவர். அவர் கர்த்தருடைய அன்புக்கும் கோலுக்கும் கட்டுப்படுகிறவர். தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக கர்த்தர் தன்னை தண்டிக்கும் போது தாவீது அந்த தண்டனையை தாங்கிக் கொள்கிறார். இஸ்ரவேல் தேசத்திலே தனக்கு தன்னுடைய குமாரன் மூலமாக பிரச்சனை வந்திருப்பது கர்த்தருடைய சித்தம் என்று தாவீது தீர்மானிக்கிறார். இந்த பிரச்சனையின் மூலமாய் கர்த்தர் தன்னை கண்டித்து திருத்துகிறார் என்பதையும் தாவீது அங்கீகரிக்கிறார். தாவீதுக்கு அரசியல் தந்திரங்கள் தெரியும். அவர் இஸ்ரவேல் தேசத்தின் மீதும் எருசலேம் நகரத்தின் மேலும் பற்றுதலாய் இருக்கிறார். எருசலேம் மிகப்பெரிய பட்டணம். ஆனால் இந்த பட்டணத்திற்கு போதுமான பாதுகாப்பு இல்லை. இப்போது தாவீதோடு கூட ஒரு சிலர் மாத்திரமே பாதுகாப்புக்காக இருக்கிறார்கள். அப்சலோம் தன்னுடைய திரளான கூட்டத்தோடு எருசலேமுக்கு விரோதமாக வந்தால் தாவீதின் ஜனங்களால் எருசலேமை பாதுகாக்க முடியாது. அவர்களால் அப்சலோமுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அப்சலோமோடு கூட இருக்கிறவர்களும் அவனுக்கு ஆதரவாய் இருக்கிறவர்கள். எருசலேமில் உள்ளவர்கள் கூட தாவீதுக்கு உண்மை உள்ளவர்களாய் இராமல் அப்சலோமுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அப்சலோம் தன்னுடைய திரளான கூட்டத்தோடு எருசலேமுக்கு விரோதமாக வரும்போது தாவீதும் அவருடைய சிறிய சேனையும் அவனுக்கு எதிர்த்து நின்றால் அப்சலோம் எருசலேமையே அழித்து விடுவான். தாவீது எருசலேமை நேசிக்கிறார். எருசலேம் சமாதானத்தின் நகரம். எருசலேம் நகரத்திற்குள்ளே யுத்தம் நடைபெறக்கூடாது என்று தாவீது தீர்மானமாய் இருக்கிறார். தாவீது எருசலேமை நேசிப்பதினால் எருசலேமுக்கு சேதம் வரக்கூடாது என்று யோசிக்கிறார். தானும் தன்னுடைய ஊழியக்காரரும் எருசலேமை விட்டு ஓடிப்போய்விட்டால் அப்சலோமுக்கு இந்த நகரத்திலே எதிர்ப்பு இருக்காது. எருசலேம் நகரம் அழிவுக்கு தப்பிக்கும். அப்சலோமும் எருசலேமுக்கு விரோதமாக முற்றுகை போட வேண்டிய அவசியம் இருக்காது. தாவீதும் அவரிடத்தில் உள்ள எல்லா வேலைக்காரரும் எருசலேமை விட்டு வேகமாக ஓடிப்போகிறார்கள். தாவீது ராஜாவும் அவருடைய வீட்டார் எல்லாரும் கால்நடையாய் புறப்படுகிறார்கள். தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கோ ரதங்களும் குதிரைகளும் இருக்கிறது. தாவீது எருசலேமை விட்டு ஓடிப்போகும்போது தன்னுடைய வீட்டார் எல்லோரையும் தன்னோடு கூட்டிக் கொண்டு போகிறார். தாவீது ராஜாவின் மனைவிகளும் அவருடைய பிள்ளைகளும் அவரோடு கூட போகிறார்கள். தாவீதுக்கும் அவருடைய வீட்டாருக்கும் இது ஆபத்து காலமாக இருக்கிறது. அவர் தன்னுடைய வீட்டாரை இந்த ஆபத்துக்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும். தாவீதுக்கு இது துக்க காலமாக இருக்கிறது. தாவீதின் வீட்டார் அவருக்கு இந்த துக்கத்திலே ஆறுதலாய் இருக்க வேண்டும். வீட்டை காக்க தாவீது ராஜா தன் மறுமனையாட்டிகளாகிய 10 ஸ்திரீகளை பின் வைக்கிறார். தாவீதின் இந்த மறுமனையாட்டிகளோடு அப்சலோம் சயனித்தான். இதனால் தனக்கும் தாவீதுக்கும் எந்தவிதமான உறவும் இல்லை என்பதை இஸ்ரவேல் புத்திரருக்கு வெளிப்படுத்தி காண்பித்தான். தாவீது தன்னுடைய ஊழியக்காரரை நோக்கி எழுந்து ஓடிப்போவோம் என்று சொன்னபோது ராஜாவின் ஊழியக்காரர் ராஜாவை பார்த்து, இதோ ராஜாவாகிய எங்கள் ஆண்டவன் கட்டளையிடும் காரியத்தையெல்லாம் செய்ய உமது அடியாராகிய நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். தாவீது ராஜாவினிடத்தில் இன்னும் விசுவாசமான ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் அநேகர் கிரேத்தியர், பிலேத்தியர், கித்தியர் ஆகியோர் ஆவர். தாவீது எருசலேமை விட்டு ஓடிப்போகும்போது அவர் பக்கத்திலே கிரேத்தியர் யாவரும் பிலேத்தியர் யாவரும் நடந்து போகிறார்கள். காத்தூரில் இருந்து கால்நடையாய் வந்திருந்த 600 பேராகிய கித்தியர் எல்லாரும் தாவீது ராஜாவுக்கு முன்பாக நடக்கிறார்கள்.
கித்தியர் பெலிஸ்திய தேசத்தில் உள்ள காத்தூரில் இருந்து வந்திருக்கிறவர்கள். இவர்கள் தாவீதை உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள். கித்தியர் பெலிஸ்தரின் வம்சத்தை சேர்ந்தவர்கள். தாவீது காத் தேசத்தில் இருந்தபோது அவருக்கும் கித்தியருக்கும் நெருங்கிய பழக்கம் உண்டாயிற்று. தாவீதின் நீதியையும் தெய்வ பக்தியையும் பார்த்து கித்தியர் அவரை சிநேகிக்க ஆரம்பித்தார்கள். இவர்கள் பெலிஸ்தராக இருந்தாலும் தங்களுடைய புறஜாதி மார்க்கத்தை விட்டுவிட்டு யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். தாவீது தன்னுடைய மெய்க்காப்பாளராக நியமித்து கொண்டார். தாவீது எருசலேமை விட்டு ஓடிப்போகும்போது யாரையும் தன்னோடு கூட வருமாறு கட்டாயம் பண்ணவில்லை. ராஜாவும் சமஸ்த ஜனங்களும் கால்நடையாய் புறப்பட்டு சற்று தூரம் போய் ஒரு இடத்திலே தரித்து நிற்கிறார்கள். தாவீது தன்னோடு கூட வந்த எருசலேமின் ஜனங்களையும் அழைத்து கொண்டு கால்நடையாய் புறப்பட்டு போகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய ஊழியத்தை செய்யுமாறு யாரையும் கட்டாயம் பண்ண மாட்டார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று மனப்பூர்வமாய் முன் வருகிறவர்களை கிறிஸ்துவானவர் ஏற்றுக்கொண்டு அவர்களை தம்முடைய ஊழியத்தில் பயன்படுத்துகிறார். தாவீது ராஜாவும் அவருடைய வீட்டார் எல்லாரும் எருசலேமை விட்டு கால்நடையாய் புறப்பட்டு போகிறார்கள். வீட்டை காக்க தாவீது ராஜா தன்னுடைய மறுமனையாட்டிகளாகிய 10 ஸ்திரீகளை பின்வைக்கிறார். இந்த 10 ஸ்திரீகளும் தாவீது ராஜாவின் அரண்மனையில் தங்கிவிடுகிறார்கள். தாவீது ராஜாவுக்கு முன்பாக 600 பேராகிய கித்தியர் நடந்து போகிறார்கள். அப்பொழுது தாவீது ராஜா கித்தியனாகிய ஈத்தாயை பார்த்து, நீ எங்களுடனே கூட வருவானேன்? நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட இரு. நீ அந்நிய தேசத்தான். நீ உன் இடத்திற்கு திரும்பி போகலாம். நீ நேற்றுதானே வந்தாய். இன்று நான் உன்னை எங்களோடு நடந்து வரும்படிக்கு அழைத்து கொண்டு போகலாமா? நான் போகக்கூடிய இடத்திற்கு போகிறேன். நீ உன் சகோதரரையும் அழைத்து கொண்டு திரும்பி போ. கிருபையும் உண்மையும் உன்னோடே இருப்பதாக என்று சொல்லுகிறார். ஈத்தாய் என்னும் பெயருக்கு உழவன் என்று பொருள். பரிசுத்த வேதாகமத்தில் ஈத்தாய் என்னும் பெயரில் 2 பேர் இருக்கிறார்கள். அவர்களின் விவரம் வருமாறு: தாவீதின் நம்பிக்கைக்குரிய அதிகாரிகளில் ஒருவன், 600 பெலிஸ்திய ஊழியக்காரர்களுக்கு தலைவன். ரிபாயின் குமாரன் பென்யமீனன். அப்சலோமோடு சேர்ந்திருக்குமாறு தாவீது ஈத்தாய்க்கும் அவனுடைய பெலிஸ்திய ஊழியக்காரருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். ஆனால் அவர்களோ தாவீதோடு கூட இருக்கவே விரும்புகிறார்கள். ஈத்தாய் அந்நிய தேசத்தான். அவனும் மற்ற கித்தியரும் காத்தூரில் வசித்து வந்தாலும் அவர்கள் எல்லோருமே புறஜாதியார். ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்கள் தங்கள் தேசத்திலிருந்து நாடு கடத்தப்பட்டு காத்தூரில் வந்து குடியேறி இருக்கிறார்கள். ஈத்தாய் தாவீதை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறானா அல்லது அப்சலோமை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறானா என்பது தாவீதுக்கு நிச்சயமாக தெரியவில்லை. தாவீது ஈத்தாயின் இருதயத்தில் உள்ள நினைவுகளை அறிந்து கொள்ள விரும்புகிறார். ஆகையினால் ஈத்தாயும் அவனோடு கூட இருக்கிறவர்களும் எருசலேமுக்கு திரும்பி போகும் வாய்ப்பை தாவீது அவர்களுக்கு கொடுக்கிறார். ஈத்தாய் தாவீதை சேவிக்க விரும்பவில்லை என்றால் அவனும் அவனோடு கூட இருக்கிற மனுஷரும் எருசலேமுக்கு புதிய ராஜாவாக வரப்போகிற அப்சலோமை சேவிக்கலாம். தாவீது ஈத்தாயை கட்டாயம் பண்ணவில்லை. ஈத்தாய் தாவீதுக்கு உண்மை உள்ளவனாய் இருந்தாலும் அவன் தன்னோடு கூட பாடுகளை அனுபவிப்பதை தாவீது விரும்பவில்லை. தாவீதுக்கு முன்பாக பாடுகளும் வேதனைகளும் உபத்திரவங்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாடுகள் கித்தியருக்கு வரவேண்டாம் என்று தாவீது நினைக்கிறார். இன்று நான் உன்னை எங்களோடு கூட நடந்து வரும்படிக்கு அழைத்து கொண்டு போகலாமா என்று தாவீது ஈத்தாயிடம் கேட்கிறார். காத்தூரிலிருந்து ஈத்தாயும் 600 பேராகிய கித்தியர் எல்லோரும் நேற்றுதான் தாவீதை பார்ப்பதற்காக எருசலேமுக்கு வந்திருந்தார்கள். ஆனால் இன்று தாவீது எருசலேமை விட்டு ஓடிப்போகிறார். கித்தியர் தன்னோடு கூட கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டாம் என்று தாவீது நினைக்கிறார். நல்ல குணம் உள்ளவர்கள் மற்றவர்களுடைய துன்பத்தையும் தங்களுடைய துன்பம் போல பாவிப்பார்கள். ஈத்தாய் தன்னோடு கூட வந்தால் அவனுக்கு துன்பம் உண்டாகும் என்று தாவீது நினைக்கிறார். ஈத்தாய்க்கு துன்பம் வரக்கூடாது என்று தாவீது விரும்புகிறார். தாவீது ஈத்தாயிடம், நீ உன் சகோதரரையும் அழைத்து கொண்டு திரும்பி போ. கிருபையும் உண்மையும் உன்னோட இருப்பதாக என்று ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி அவனை திருப்பி அனுப்புகிறார். தன்னுடைய ஆறுதலுக்கும் சந்தோஷத்திற்கும் தாவீது கர்த்தருடைய சத்தியத்தையும் அவருடைய கிருபையையும் நம்பியிருக்கிறார். தனக்கு மாத்திரமல்ல, தன்னுடைய சிநேகிதருக்கும் கர்த்தருடைய கிருபையை நன்மையே தரும் என்று தாவீது நம்பிக்கையோடு இருக்கிறார். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்.
தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். சங்கீதம் 61:7. ஈத்தாய் தாவீதை விட்டுவிட்டு எருசலேமுக்கு திரும்பி போக விரும்பவில்லை. தாவீது ராஜா எங்கே போனாலும் அங்கே தானும் தன்னுடைய மனுஷரும் கூடவே வர விரும்புவதாக சொல்லுகிறான். தாவீது ஈத்தாயை பார்த்து, நீ உன் சகோதரரையும் அழைத்து கொண்டு திரும்பி போ என்று சொல்லுகிறார். ஆனாலும் ஈத்தாய் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஈத்தாய் ஒரு பெலிஸ்தியன். இவன் தன் புறஜாதி மார்க்கத்திலிருந்து இஸ்ரவேலின் தேவனை தன் தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரரைப் போலவே ஈத்தாயும் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுகிறான். அப்பொழுது தாவீது ஈத்தாயை நோக்கி, நடந்து வா என்று சொல்லுகிறார். அப்படியே கித்தியனாகிய ஈத்தாயும் அவனுடைய எல்லா மனுஷரும் அவனோடு இருக்கிற எல்லா பிரபுக்களும் தாவீதோடு கூட நடந்து போகிறார்கள். ஈத்தாய் தாவீதுக்கு உண்மையான சிநேகிதன். செத்தாலும் பிழைத்தாலும் ஈத்தாய் தாவீதோடு கூடவே இருக்க விரும்புகிறான். ஈத்தாய் தன்னுடைய வார்த்தையை சொல்லும்போது கர்த்தருடைய நாமத்தினால் ஆணையிடுகிறான். கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்று ஈத்தாய் தன்னுடைய வார்த்தைகளை ஆணையிட்டு உறுதி பண்ணுகிறான். ஈத்தாய் தன்னுடைய வார்த்தையை முறித்து போட விரும்பவில்லை. ஆகையினால் அவன் தன்னுடைய வார்த்தைகளை கர்த்தருடைய நாமத்தினால் ஆணையிட்டு உறுதி பண்ணுகிறான். ஈத்தாய் தாவீதை உண்மையாய் பின்பற்றுவது போல விசுவாசிகளாகிய நாமும் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்ற வேண்டும். நம்முடைய இருதயம் சுத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய நோக்கம் தெளிவாய் இருக்க வேண்டும். மரணமோ ஜீவனோ இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்காது என்று நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் சொல்ல வேண்டும். தாவீது நடந்து போகும்போது எருசலேமில் உள்ள சகல ஜனங்களும் அவரோடு கூட நடந்து போகிறார்கள். அவர்கள் தாவீது அனுபவிக்கும் பாடுகளையும் வேதனைகளையும் பார்க்கிறார்கள். சகல ஜனங்களும் நடந்து போகிறபோது தேசத்தார் எல்லோரும் மகா சத்தமாய் அழுகிறார்கள். தாவீது ராஜா கீதரோன் ஆற்றை கடக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய பாடுகளுக்குள் பிரவேசிக்கும் போது இதே கீதரோன் ஆற்றை கடந்து போனார். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அதில் அவரும் அவருடைய சீஷர்களும் பிரவேசித்தார்கள். யோவான் 18:1. தாவீது கீதரோன் ஆற்றை கடந்து வனாந்திரத்திற்கு போகிற வழியே நடந்து போகிறார். இது எருசலேமுக்கும் எரிகோவுக்கும் நடுவே உள்ளது. ஜனங்கள் எல்லோரும் வனாந்திரத்திற்கு போகிற வழியே நடந்து போகிறார்கள். அவர்கள் எல்லோரும் மகா சத்தமாய் அழுகிறார்கள். எருசலேமில் உள்ள அரண்மனையிலே தாவீது ராஜா சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க வேண்டியவர். ஆனால் அவர் இப்போது வனாந்திரத்திற்கு போகிற வழியே நடந்து போகிறார். தாவீது ராஜா இஸ்ரவேல் ஜனத்தாரின் ஜீவனை பாதுகாக்க வேண்டியவர். ஆனால் அவருடைய ஜீவனுக்கே இப்போது ஆபத்து வந்திருக்கிறது. தன்னுடைய ஜீவனை பாதுகாப்பதற்காக தாவீது அரண்மனையை விட்டு ஓடிப்போகிறார். தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இருந்தாலும் அவருக்கு அரண்மனையிலே பாதுகாப்பு இல்லை. அடைக்கலம் தேடி வனாந்திரத்திற்கு போகிறார். எருசலேம் நகரத்திற்கு தாவீதின் நகரம் என்று பெயர். தாவீது இந்த நகரத்தை கட்டினார். எருசலேமின் ஜனங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக தாவீது இதன் அரண்களை பலப்படுத்தினார். ஆனால் தாவீதுக்கு இப்போது எருசலேம் நகரத்திலே பாதுகாப்பு இல்லை. அவர் எருசலேமை விட்டு வெளியேறி தன்னுடைய பாதுகாப்பை தேடி வனாந்திரத்திற்கு போகிறார்.